அன்புள்ள ரிஷபராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். ரிஷபராசி அன்பர்களுக்கு 2 குரு, தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு இருப்பதால் வாக்கில் சுத்தம், செயலில் நேர்மை, பண வரவுகள் உண்டு, பழைய கடன்கள் வசூலாகும், குடும்பத்தில் அமைதி நிலவும். 4ஆம் இடத்தில் கேது இருப்பதால் பெற்ற தாயாருக்கு அடிக்கடி உடல் நலக்குறைவு உண்டாகலாம். கவனம் தேவை. சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாம், அஜீரண கோளாறுகள் வரலாம். 10ஆம் இடத்தில் ராகு, புதன், செவ்வாய் இணைந்து உள்ளனர். ஆக செவ்வாய் 10இல் இருப்பதால் மங்களகரமான சுபகாரியங்கள் குடும்பத்தில் கைகூடி வரும். குரு 9ஆம் பார்வையாக செவ்வாயை பார்ப்பதால் குரு மங்கள யோகம் உண்டாகிறது. இதுவரை தடையான, தடங்கலான, தாமதமான சுபகாரியங்கள் நல்ல விதத்தில் நடந்தேறும். பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த வரன் அமையும். ஏற்கனவே நீங்கள் வாங்கிய கடன்களை பைசல் செய்வீர்கள். நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் விரிவு காலம் பிறக்கும். சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். சூரியனும் லாபஸ்தானம், ராசிநாதன் சுக்கிரனும் லாபஸ்தானத்தில் இருக்கிறார்கள். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் அனைத்தும் அனுகூலமாக நடைபெறும். சிலருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இடமாற்றம் உண்டாகும். சுக்கிரன் உச்சமாக இருப்பதால் கலைத்துறை அன்பர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். சிலர் கலை நிகழ்ச்சிகள் சம்பந்தமாக வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். நல்ல வருமானம் கிடைக்கும். சனி பகவானும் லாபஸ்தானத்தில் இருப்பதால் தொழில்துறை அன்பர்கள், வியாபாரிகளுக்கு பல புழக்கம் சரளமாக இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஈடுபடும் அன்பர்களுக்கு அபரிமிதமான பல வரவுகள் தாராளமாக உண்டு. மாணவர்கள் நன்றாக படித்து நல்ல மதிப்பெண்களை பெறுவர். 10ஆம் இடத்தில், அதாவது சில நேரங்களில் மட்டும் பெண்கள் விஷயத்தில் கவனம் தேவை. மற்றபடி வீண் பயணங்களை தவிர்த்தல் வேண்டும். அடிக்கடி பிரயாணம் செய்ய வேண்டாம். உடலில் அசதி, சோர்வு வந்து விலகும். ஆக ரிஷபராசி என்பவர்களுக்கு 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் சாதகமாக இருக்கிறார். குடும்பத்தில் ஒற்றுமை ஓங்கும். கணவன் மனைவி உறவில் அனுசரிப்பு, சுபகாரியங்கள் நடைபெறும். வாக்கில் சுத்தம், செயலில் நேர்மை. சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பதால் தொழில்துறை ஓங்கும். ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடும் நண்பர்களுக்கு நல்ல பண வரவுகள் உண்டாகும். தரகு, கமிஷன், ஏஜென்சி, ஐடி துறை அன்பர்களுக்கு நல்ல பண வருமானம் கிடைக்கும். சிலருக்கு வெளிநாடுகளிலிருந்து அழைப்புகள் வரலாம். ஆக இந்த வாரம் நல்ல அருமையான வாரம். தினமும் பகவத்கீதை, சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.